ஆயுத பூஜையன்று உழைக்கும் வர்க்கத்தினர் பணிபுரியும் இடத்தில் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி தொழிலாளர்கள் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை சுத்தப்படுத்தி படையிலிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். தொழில் நிறுவனங்கள், கடைகள், ஆட்டோ ஸ்டாண்டுகளில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. நான் சரணா, நான் வண்டியெல்லாம் பூஜை போட்டியா, எல்லாம் வாழை மரம்லாம் கட்டிட்டியா, எல்லாம் எப்படி இருக்குது? எதுக்கு பூஜை பண்ணணும்? எதுக்கு வண்டி கழுறோம்? இல்லைங்க, எல்லாம் செய்கிறாங்க, அதுபோல் நீயும் செய்வேன்னு நினச்சேன். எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா பிரயோஜனம் இருக்குங்கள. இப்போ வண்டி பூஜை கழுவுறதுன்றது சுத்தமாக வச்சுக்கணும், ஓகே, கழுவலாம். பூஜை போடுறது எதுக்காக? பூஜை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வண்டி நான் போய் உட்காந்து அந்த வண்டியை எடுத்து ஓட்டினா தான் சவாரி பார்க்க முடியும். வெறுமனே நான் பூஜை போட்டுட்டு இருக்கிறதுனால காசு கை கிடைச்சிடுமா? வண்டி எடுத்து ரோடு ஃபுல்லாக சுற்றுனா தானே, நான் ஓட்டினா தானே, அதுக்கு எதுக்கு பூஜை போடணும்? அப்படியே ஓட்டலாம்ல. இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்ட்ல நீ அதனால தான் நீ போட மாட்டேன்னு சொல்கிற, அதுதானே? கம்யூனிஸ்ட் தாங்க நானு, அதனால போட மாட்டேன்னு சொல்லல. ஆயுத பூஜைக்கு ஒரு வரலாறு இருக்குது, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஆயுத பூஜைன்றது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஆயுத பூஜைன்றது நீ செய்யற தொழிலை தெய்வமா நினைக்கணும். நீ என்ன தொழில் செய்யறியோ அதை நீ தெய்வமா நினைச்சு அந்த தொழிலை தான் நீ செய்யணும், வேற தொழில் எல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக கண்டுபிடிச்சதுதான் ஆயுத பூஜை. அப்ப எங்க தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ இதை கும்பிடுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், நம்ம இதை வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு கும்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுறது மூலம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப எங்க தாத்தா என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலை தான் அவர் செய்யணும், மற்றதை யோசிக்க கூடாது. எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை தான் அவரு செய்யணும். நீ அடுத்த வேலைக்கு போக கூடாதுன்றதான் அன்னைக்கு பார்ட்னர்கள் சாதி ரீதியா, மத ரீதியா, சாதி ரீதியா எந்த படிநிலையில நீ இருக்கணும்ன்றத சொல்லி வைக்கிறதுக்காகவும், அவங்க பூஜை பண்றதுக்கானவங்க, பூஜை மட்டும்தான் பண்ணணுன்றதுக்காக இப்படி நம்மள தெளிவா சிந்திக்க கூடாது, எதை பத்தி யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆயுத பூஜை கொண்டு வந்தாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்படி நானும் நான் வச்சிருக்கிற பொருளுக்கு பூஜை பண்ணோம்னா சோறு சாப்பிட முடியுமா? நான் வச்சிருக்கிற ஆட்டோவை பூஜை பண்ணிட்டு நான் ஆட்டோவில் உட்காந்துக்கின்னு இன்னைக்கு நான் சாப்பிடணும், நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுனா உட்கார்ந்து இடத்துல சம்பாதிக்க முடியுமா? படிக்க வைக்க முடியுமா? நான் கேக்குறேன், இதெல்லாம் சொல்றல. அப்போ உன் பக்கத்துல அக்கத்துல எல்லாம் பூஜை போடுறாங்களே, அவங்களாம் ஏன் போடுறாங்க? அவங்களுக்கு அதோடைய தெரியல, அதோடைய ஆயுத பூஜை ஏன் போடுறோம், அப்படி போறதுனாலதான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அந்த மனநிலையிலே அவங்களை பார்ப்பன சிந்தையிலே வளர்த்துட்டாங்க. இப்போ நம்ம தான் இது போல கொண்டாடுறது இல்லை, நீ சொல்ற, நீ கொண்டாடுறது இல்லை, பக்கத்துல கொண்டாடுறது சொல்ற, தப்புன்னு சொல்ற. சரி, பாய்மாருங்களாங்கிறாங்களே, அவங்களாம் லட்சக்கணக்கில் கொடுத்து இன்னைக்கு பொறி தரேன், ஸ்வீட் தரேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும், இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறானே, அவன் ஏன் கொடுக்குறான்? எந்த பாய் கொடுக்குறாங்கன்றீங்க? எல்லா பாயும் தான் கொடுக்குறாங்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் கொடுக்குறேன்றாங்க, எல்லா கம்பெனிலே பூஜை போடுறாங்க, அதெல்லாம் இல்லைன்றியாப்பா? கம்பெனில பூஜை போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு கம்பெனிலும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் முதல் போட்டு அவன் தொழில் நடத்துறாங்க, கம்பெனி நடத்துறான். அப்ப அந்த கம்பெனி முதலாளி தொழிலாளிக்கும் அந்த போற அந்த மிஷினுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும், அவங்களுக்கும் அதுக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தணும். அப்ப நீ பூஜை போட்டோம்னா இதை கடவுளா பார்த்தீங்கன்னா நீ அந்த பொருளை வீண் செய்ய மாட்ட. அதே மாதிரி நீ நாம செய்யற தொழில தெய்வமா நினைச்சுன்னா போனஸ் கேட்டு போராட மாட்ட, பணி நிறுத்தம் கேட்டு போராட மாட்ட, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீ மாட்டு அந்த மாதிரி வேலை செய்வ. அப்ப இதுக்காக தான் இஸ்லாமியரா முதலாளியா இருந்தாலும் கூட இதெல்லாம் செய்யணும்ன்றது நமக்கு கத்து கொடுக்குறாங்க. அப்ப சரி, இவ்வளவு சொல்றீங்க, அதே இடத்துல ஒரு வெல்டர் இருக்கிறாருன்னா வெல்டர் பூஜை போடுறாரு, ஒரு பாத்ரூம் சுத்தம் பண்ற பூஜை போடுறாரு. இப்படி பூஜை போடுறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல, இந்த மெக்கானிக் இருக்கிற இடத்துல பாத்ரூம் சுத்தம் பண்றவரு பாத்ரூம் சுத்தம் பண்ற தொடப்பத்தை எடுத்து இல்ல, சுத்தமான ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்தோம், இல்ல சுத்தமான அந்த ஆசிட் பெனாயில் எடுத்து வந்தோம், ஒன்னா வச்சு பூஜை போட்டா ஒத்துக்குவாங்களா?
ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏன்னு கேட்டா அதையே தனித்தனியா நீ வந்து செஞ்சுக்கப்பா, நீ வந்து மேனேஜரா நீ உன் ரூம்ல போட்டுக்கப்பா, நீ டெக்னாலஜிஸ்டா நீ இங்க போட்டுக்கப்பா, நீ வெல்டரா நீ இங்க போட்டுக்கோ, அப்படி தனித்தனியா போட்டுக்கோ. சரி, அப்படி நம்ம போடுறோம். இது நம்ம செய்யற தொழிலுன்றதுக்காக நம்ம போறோம்னு வச்சுங்களேன். நாளைக்கு நம்மளுக்கு முடியல, கை கால் உடஞ்சிச்சு, உள்ள வந்து நான் வேலை செய்யறேன், நான் செய்யற என் தெய்வத்தை கும்பிடுறேன் அப்படின்னா முதலாளி விட்டுருவானா? விடமாட்டான்ல. சரி, என் தெய்வம் நான் எனக்கு வந்து வேலை, நீ வேலை இல்லப்பா, நீ வெளியே போப்பான்னு சொல்லிடுறேன், என் தெய்வத்தை என் கூட கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துமே நான் கும்பிட்றேன்னா விட்டுருவானா? ஆமா, அது எப்படிவா முடியும்? அவங்க சொந்த பொருள் இல்ல, அது எப்படி விட்டுருவாங்க? நான் இத்தனை வருஷமா நான் உழைச்சி தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறேன், உருவாக்கி கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு முதலீடு முதலாளிக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். அப்ப எப்படி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அப்ப இதை எப்படி நான் வந்து கும்பிடுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நீ கும்பிடுன்னு சொல்ற இல்லையா, செய்யற தொழில தெய்வமா பாருன்னு சொல்ற இல்லையா? அப்ப கும்பிடுன்னு சொல்லும் போது என் தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துடணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேன்? அது எப்படிப்பா கொடுக்க முடியும்? அவருக்கு சொந்தமா உழைச்சி அவரு உழைச்சவரு, அவர்கிட்ட நீ வேலை செய்யற, அதான் வந்து உங்ககிட்டயே மொத்த பொருளை கூட எடுப்பா கொடுக்க முடியும்? நான் என்னுடைய குலத்தொழிலை வந்து நான் தெய்வமா பார்க்கணும் அப்படின்னு வச்சாலும் அததான் இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள், குறிப்பா வேலூர் இருக்கிற ஷூ கம்பெனி முதலாளிகள்லாம் இந்த நோக்கத்துக்காக தான் நம்மள ஆயுத பூஜை கொண்டாட வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்றேன், அப்பன் தொழில தான் செய்யணும். முடி வெளுக்கிற பையன் முடி திருத்துற பையன் முடிதான் வெட்டணும், துணி வெளுக்கிற பையன் துணி தான் வெளுக்கணும் அப்படின்னு அப்பன் தொழில செய்ய சொல்றேன். அந்த வெங்காயத்தை நான் ஏன் செய்யணும் சொல்லுங்க? அதேதான் கார்பரேட் முதலாளிகளும், இன்னைக்கு இருக்கிற ஷூ கம்பெனி முதலாளிகளும் பல கோடி ரூபாய் இன்னைக்கு போட்டு வந்து ஆயுத பூஜை நடத்துன்னு சொல்றாங்கன்னா அதோடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய சொத்தை பாதுகாத்துணும், அவங்களுடைய சொத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும். நம்மள வந்து கடவுள் சாமி அப்படின்னு கும்பிட சொல்லி அவன் சொத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை கும்பிட வைக்கிறான். அப்ப என்ன மையத்துக்கு வந்து நான் கும்பிடணும்னு நீங்க சொல்றீங்க? சொல்லுன்னு பார்க்கலாம். நானே கம்யூனிஸ்ட் தான்ப்பா. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ எதுவுமே உனக்கு எதுவுமே பண்டிகை கொண்டாட்டா உனக்கு நல்லா இருக்காதா, எதுவுமே கொண்டாடக்கூடாதா, நாங்க நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வீட்டுல வந்து அருமையான ஒரு சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டு நேரா போயிட்டு அடுப்பே நீ நல்லா செஞ்சு கொடுத்த, உனக்கு சாப்பாடு அருமையா இருந்துச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு பக்கத்துல போய் கரண்டி நீ நல்லா வந்து கரண்டி உன்னாலதான் வந்து இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நான் சொன்னா ஒத்துக்குவாங்களா? அந்த கரண்டி எடுத்து வெளுன்னு வெளுப்பாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இங்க உழைச்சி நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், ஆனா எனக்கு நீ நன்றி தெரியாம போய் அடுப்புக்கு சொல்றிய. அததான் நாங்களும் சொல்றோம், உங்களுடைய உழைப்பு நாங்க மதிக்கிறோம். பெண்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு காலையில இருந்து நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்ட்டு சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்களுடைய உழைப்பு நாம மதிக்கிறோம். உழைப்பை வந்து நம்ம தூக்கி பிடிச்சி அதை நம்ம கொண்டாடணும். இப்ப நான் கூட ஆட்டோ ஓட்டுன்னு வச்சுங்களேன், ஆட்டோவை போயிட்டு ஒரு மாலையை வாங்கி போட்டு பூஜை போட்டு வீட்டுல இருந்து உட்காந்து எனக்கு ஆட்டோ காசு கொடுன்னா கொடுக்குமா? நான் வந்து தெருவா போய் ஒருத்தருக்கிட்டையும் போய் 5 ரூபா வாங்க, ஆட்டோ வாங்க உட்காருங்க, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு ஓட்டினாதான் காசு வரும். அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உழைப்பை நம்ம கொண்டாடுவோம். இது ஒண்ணுமே இல்லை, அந்த கருவிகளை கொண்டாடி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு இந்த கருவி இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு கருவி, நம்ம கருவி மாத்திட்டு போவோம். ஆனா உழைப்பை கொண்டாடுவோம். உழைப்பை கொண்டாடுற விதமாக தான் மே 1 வந்து நம்ம தூக்கி பிடிக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் ஏன் பாப்பாளர்கள் சொன்னாங்கன்னா, அவங்களுடைய தேவை நலன் கருதி பண்றாங்க. முதலாளிங்க ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பொருள் சீரழிஞ்சிடக்கூடாதுக்காக சொல்றாங்க. உழைப்பை கொண்டாடுற விதமாகவும் தொழிலாளி வர்க்கம் எல்லாரும் நம்ம உழைப்பை வந்து உயர்த்தி பிடிக்கணும் தான் மேல் தினத்தை கொண்டாடுறோம். அப்ப நாம அந்த கார்பரேட் காவி பாசத்தை வீழ்த்தாம தீர்வு இல்லை, அதுக்கு நாம உழைப்பை உயர்த்தி பிடிக்கணும்னா மே 1 தான் நம்ம விழாவா கொண்டாட முடியும். மே 1 நம்ம பெரிய அளவுல வந்து தொழிலாளி மத்தியில வந்து இப்படி நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்குது. சொல்லி முடிச்சு. சரிப்பா, என் இஷ்டம் என்னன்னா பண்ணுப்பா. நான் சொல்ல வேண்டியது சொன்னேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் அது ஒரு தான் சொல்றாங்க, நீ போய் இது கும்பிட்டா எல்லாம் நல்லா இருக்குன்னு. நானும் அது போல் தான். அதனால வந்து ஏதோ ஒண்ணு சரி, ஏதோ இஷ்டம் ஏதோ மாட்டேன்.